மார்னிங் ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.2 பார்த்தோம். அடுத்து 5.1 முடிச்சிருக்கிறோம். அடுத்து 5.3 எக்ஸசைஸ் நேம் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ லைன் செக்மெண்ட். மிட் பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்குதுன்னா அது மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. ஒரு லைன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கும். இங்கே ஏங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா x1, y1 இருக்குது. அங்கே வந்து பிங்கிற பாயிண்ட் என்ன இருக்குன்னா x2, y2. இதுக்கு y2ன்னு இருக்கும். இந்த ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் என்ன, இந்த x1 + x2/2 ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். அடுத்து y1 + y2/2 அதுதான் உனக்கு வந்து மிட் பாயிண்ட் பாரு m(x, y) = mல் வந்து x1 + x2/2 y1 + y2/2ன்னு வருது. இதெல்லாம் 2 பாயிண்ட்டு மிட் பாயிண்ட் தான் ஃபார்முலா. இல்லை நம்ம ஒவ்வொரு சமமாக பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5.12 பாரு. இந்த 0.3, -4ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இன் தி சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். இது சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த இடத்த வந்து உனக்கு பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 3, -4ன்னு இங்கே வந்து சென்டர் பாயிண்டில் கொடுத்துட்டாங்க. The point 3, -4 is the center of a circle if AB is the diameter of a circle. ABனா இது லைன் வருது அப்படின்னா இது வந்து ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டு. இதுதான் சென்டர் பாயிண்ட் வந்து 3, -4ன்னு கொடுத்துட்டாங்க. ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டு டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்க. பிங்கிற பாயிண்ட் உனக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க 5, -6ங்கிற பாயிண்ட் உனக்கு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி கோஆர்டினேட் ஆஃப் ஏங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட் மட்டும் என்னென்னு கொடுத்துறாங்க, சென்டர் பாயிண்ட் உனக்கு கொடுத்துறாங்க. ஏன்னா 3, -4. பிங்கிற பாயிண்ட் வந்து 5, -6ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏங்கிற பாயிண்ட் மட்டும் வேணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாரு. சென்டர் பாயிண்ட் எழுதிட்ட 3, -4. பிங்கிற பாயிண்ட் எழுதிட்ட 5, -6. இது x1, y1 எழுதிட. ஏங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அது x2, y2ன்னு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கிவலில் கொடுத்துருக்குறது. இப்போ ஃபார்முலா எழுதுனா m(x, y) = m. ப்ராய்டில் என்ன இது x1 + x2/2, y1 + y2/2ன்னு வருது. இது வந்து m(x, y) வந்து சென்டர் பாயிண்ட் வந்து 3, -4 என்ன இருக்குது x1ஓட வேல்யூ வந்து 5ன்னு உனக்கு தெரியும். x2 அப்படி எழுதிய /2. y1 என்ன இருக்குது -6 + y2/2ன்னு இருக்குது. இது வந்து ஈக்குவேட்டிங் வந்து நமக்கு x கோஆர்டினேட், y கோஆர்டினேட் எடுத்தோன்னா கண்டுபிடிச்சலாம். ஈக்குவேட்டிங் x கோஆர்டினேட். ஆனால் 3 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். 5 + x2/2 = 3க்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 6ஆக மாறும். 5 + x2 = 6. இந்த 5 இந்த சைடு கொண்டு வந்தால் -5ஆக மாறும். x2 = 6 - 5 மாறும். 6ல் 5 போச்சுன்னா 1. x2ஓட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ y2 வேணும். y2 என்ன, y கோஆர்டினேட் ஆர் ஈக்குவல். இப்போ -6 + y2/2 = -4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா -8ன்னு வரும். ஏன்னா -6 + y2 = -8. y2 மட்டும் வச்சுட்டு -6 இந்த சைடு வந்துச்சுன்னா +6ன்னு வரும். நான் y2 = -8 + 6னா -2 வருது. அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் என்ன இருக்குது பாரு, x1ஓட வேல்யூ 1, -2. இதை 2 பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடும். அதான் ஏங்கிற பாயிண்ட் என்னன்னு இங்கே எடுத்து எழுதுகிற கென்ஸ் வந்து ஏ வந்து என்ன இருக்குது 1, -2ன்னு எடுத்து எழுதிட்டு அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷனில் பார்க்கலாம். ஃபைண்ட் தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி லைன் செக்மெண்ட் ஜாயின் தி பாயிண்ட். 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மிட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு -2, 3 x1, y1 எடுத்துகிறேன். அண்டு -6, -5 எடுத்துகிறேன். x2, y2ன்னு எடுத்துக்கிறேன். இது மிட் பாயிண்ட் ஃபார்முலா m ப்ராய்டில் x1 + x2/2, y1 + y2/2 ரெண்டு ஆட் பண்ணால் -2, -6/2, 3, -5/2 இருக்குது. ரெண்டு ஆட் பண்ணால் -8/2, 3 - 5னா -2/2. அடுத்து இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது, -4 வருது. -2/2னா 2க்கும் 2 கேன்சல் ஆச்சுன்னா -1 வருது. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்தது ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்த ஃபஸ்ட் கொஸ்டினில் தேர்ட் ஆப்ஷன் பாரு. a, b கொடுத்துட்டாங்க. அடுத்து a + 2b, 2a - bன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு x1, இது x2. இல்லை ஃபஸ்ட்டு வந்து a வந்து x1, b வந்து y1. இதில் ஃபஸ்ட்டு வந்து x2, அடுத்தது y2ன்னு எடுத்துக்கிறேன். இது பாருங்கள் m(x, y) = m ப்ராய்டில் x1 + x2/2, y1 + y2/2. x1 என்ன இருக்குது a ப்ளஸ் x2 என்ன இருக்குது a + 2b/2. y1 என்ன இருக்குது b. அடுத்தது வந்து y2 என்ன இருக்குது 2a - b. இந்த இடத்துல 2a - b/2ன்னு இருக்குது. இதில் mல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
a plus a ஆட் பண்ணால் 2a plus 2b divide 2 equal to b. இந்த மைனஸ் b இந்த ப்ளஸ் b கேன்சல் ஆகிரும். இங்கே என்ன இருக்குது 2a by 2 இருக்குது. இதை நான் 2 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இதில் ரெண்டுலேயும் காமனாக 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் a plus b. இங்கே 2ம் 2ம் கேன்சல் ஆகிரும். இங்கே 2a by 2. இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா a மட்டும் வரும். இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா mோட வேல்யூ என்ன இருக்குது a plus b a வரும். இதில் வந்து ஏபி இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் இதில் செகண்ட் ஆப்ஷன் பாரு 8, -2. இதில் -8, 0. இது வந்து x1 y1 இது வந்து x2 y2 இருக்குது. m of x, y equal to mல் வந்து x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 இருக்குது. இதில் ஆட் பண்ணால் 8 - 8 by 2 இருக்குது. -2 plus 0 by 2 இருக்குது. இல்லை 8 - 8னா 0 by 2 -2 by 2. இந்த 2 2 கேன்சல் ஆச்சுன்னா -1 வரும். 0 by 2 நியூமினேட்டர் 0 வேணால் 0 தான். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தேன், செகண்ட் பார்த்தாச்சு, தேர்டு பார்த்தாச்சு. ஃபோர்த் ஆப்ஷன் பாரு அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வருது. 1/2, -3/7. அடுத்து 3/2, -11/7 இருக்குது. ஃபஸ்ட்டு x1 y1 எடுத்துகிறேன். இது x2 y2ன்னு எடுத்துகிறேன். m of x, y equal to m ப்ராயில் x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 வருது. m of x, y equal to x1 வந்து 1/2, x2 வந்து பார்த்தீங்கன்னா 3/2 by 2 டினாமினேட்டரில் 2 வருது. அடுத்து -3/7 -11/7 divide 2 இருக்குது. இது நல்லா ப்ராக்ஸில் வருது, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் 1/2 3/2 ரெண்டு டினாமினேட்டர் 2 இருக்கிறதுனால நியூமினேட்டர் ஆட் பண்ணால் 1 + 3 வந்து 4/2 divide 2ன்னு வரும். இங்கே -3 -11 ரெண்டையும் ஆட் பண்ணால் -14 divide 7/2ன்னு வருது. இந்த 2க்கும் இந்த 4ம் கேன்சல் ஆச்சுன்னா 2/2. இந்த 7க்கும் -14 கேன்சல் ஆச்சுன்னா -2 divide 2 வருது. இதை கேன்சல் ஆச்சுன்னா 2/2 வந்து 1. 2ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா 1 தான் வரும். இங்கே மைனஸ்னால -1. இதில் 4 ஆப்ஷன் பார்த்தோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாரு. The center of a circle is வந்து -4, 2. If one end of a diameter of a circle வந்து -3, 7. Then find the other end. ஒரு எண்டு கொடுத்துட்டு அதர் எண்டு மட்டும் கேட்டுக்கிறாங்க. இப்போ போன சம் பார்த்த மாரி தான். ஒரு சர்க்கிள் இருக்குது. அதில் சென்டர் பாயிண்ட் உனக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துட்டாங்க -4, 2ன்னு கொடுத்துட்டாங்க. -4, 2. இதில் ஒன் எண்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எண்ட் ஆஃப் ஏ டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் வந்து ஒரு எண்டு வந்து -3, 7. இது ஏங்கிற பாயிண்ட்டுன்னு வச்சுட்டுனா -3, 7. இப்போ பிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் இது அதர் எண்டு மட்டும் கண்டுபிடிக்கணும். சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் வந்து -4, 2 கொடுத்துறாங்க. ஏங்கிற பாயிண்ட் வந்து -3, 7 எடுத்துக்க. அதர் எண்டு வந்து x2, y2ன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஏங்கிற பாயிண்ட் x1 y1 எடுத்துக்க. சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் வந்து -4, 2 அதுவும் கொடுத்துட்டாங்க. ஒரு எண்டு கொடுத்துட்டு அதர் எண்டு மட்டும் கேட்டுக்கிறாங்க. டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டர் வந்து -4, 2. ஏங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா -3, 7. பிங்கிற பாயிண்ட் இந்த பாயிண்ட் மட்டும் வேணும். இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கிற மிட் பாயிண்ட் m of x, y equal to ml வந்து ப்ராயில் x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இது ரெண்டு ஆட் பண்ணால் x1ஓட வேல்யூ -3 plus x2 by 2, மட்டும் இந்த இடத்த போட்டு அடுத்தது y1 வந்து 7 plus y2 by 2 வருது. அப்படின்னா ஈக்குவேட்டிங் எக்ஸ் கோஆர்டினேட் -4 இருக்குது. இந்த வேல்யூ மட்டும் இருக்குது. ரெண்டு ஈக்குவேட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா ஈக்குவேட்டிங் எக்ஸ் கோஆர்டினேட் -4 ஈக்குவல் டு 3 plus x2 by 2. இதை பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த சைடு இருந்துச்சுன்னா என்ன வரும் -4 × 2 வந்து 8ன்னு வரும். -3 plus x2 equal to -8. x2 equal to -8. இந்த -3 இந்த சைடு இருந்துச்சுன்னா +3 வரும். அப்படின்னா -8ல் 3 போச்சுன்னா -5. x2ஓட வேல்யூ -5. அடுத்து ஈக்குவேட்டிங் எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டிங் எக்ஸ் கோஆர்டினேட் 7 plus y2 divide 2 equal to 2ன்னு வரும். எழுதிட்டு அந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 2 × 2 4 வரும். 7 plus y2 equal to 4, y2 equal to 4. இந்த 7 இந்த சைடு இருந்துச்சுன்னா -7 வரும். 4 - 7னா -3. அப்படின்னா y2ஓட வேல்யூ வந்து -3 வரும். இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் பாரு. எக்ஸாம்பிள் 5.13 பாரு. இப் x, 3, 6, y, 8, 2 and 9, 4 are the
are the vertices of a parallelogram taken in order and find the value of x and y. xy ஓட வேல்யூ மட்டும் கேட்டுக்கிறாங்க. இப்போ நீ parallelogram இதேமாரி ஒரு டயக்ராம் போட்டு ABCD இங்கே பாயிண்ட் பார்த்துக்கிறேன். parallelogram taken in order and find the value of x and y வேணும் அப்படின்னா அதனுடைய டயோனல் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. மிட் பாயிண்ட் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கிறா AC ஈக்குவல் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் BD. இதுக்கு பாருங்கள் அதே தான் x1 + x2/2 y1 + y2/2 ஈக்குவல் டு இதுக்கு மிட் பாயிண்ட் இதே தான் x1 + x2/2 y1 + y2/2. ஏ வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன் இதை தனியாக எடுத்து எழுதிடலாம் இல்லைனா கொஸ்டின்லேயே எழுதிருப்பார் x1, y1 இதில் வந்து x2, y2 ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1, y1 அடுத்தது சிங்கிற பாயிண்ட் வந்து 8, 2 வந்து x2, y2 இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் பாரு. x1 + x2/2னா x + 8/2 அடுத்து 3 + 2/2 இல்லைன்னா இந்த இடத்த தனியாக எடுத்து நோட் பண்ணி வச்சு ஏசிங்கிற பாயிண்ட். அடுத்து பிடி மட்டும் பாரு. பிடி பார்த்தீங்கன்னா பி வந்து x1, y1 இல்லை x2, y2ன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்கும் இதில் அப்ளை பண்ணால் 6 + 9 6 + 9/2 அடுத்து y + 4/2 2ன்னு வரும். இதில் வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். இதை சிம்பிளிஃபை பண்ண பாரு இந்த வேல்யூ கிடைக்குது. இதில் வந்து x + 8/2 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 15/2க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா x + 8 = 15. இந்த 8 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா -8 வரும். 50ல் 8 போச்சுன்னா 7 வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 5/2 எதுக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன்னா y + 4/2ன்னு வருது. இப்போ இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா y + 4 = 5. இந்த 4 இந்த சைடு இருந்துச்சுன்னா -4 வரும். நான் y = 5 - 4 வரும். 5ல் 4 போச்சுன்னா 1 வருது. தேர்டு கொஸ்டின், if the midpoint வந்து x, y, if the லைன் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 இருக்குது, b, 7 இருக்குது. லை ஆன் வந்து என்ன ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க 2x + 2y + 1 = 0. இந்த வாட் வில் பி தி வேல்யூ ஆஃப் பியோட வேல்யூ மட்டும் கேட்டேன். பி ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பாருங்க. மிட் பாயிண்ட் வந்து x, y கொடுத்துட்டாங்க. ஆஃப் தி லைன் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3, 4, b, 7 2 பாயிண்ட் கொடுத்துறாங்க. அதனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க 2x + 2y + 1 = 0. இந்த வாட் வில் பி தி வேல்யூ ஆஃப் பியோட வேல்யூ மட்டும் கேட்டுக்கிறாங்க. இப்போ பாரு மிட் பாயிண்ட் பாருங்கள் m of x, y = mல வந்து x1 + x2/2 y1 + y2/2ன்னு இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது 3 + b/2 வருது. அடுத்தது வந்து 4 + 7/2 இது வந்து x1 இது வந்து y1 இதில் வந்து x2 இது வந்து y2 இதேமாரி எடுத்துக்கிறேன். 3 + b/2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க உனக்கு x, yக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த வேல்யூ வந்து எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது 4 + 7 வந்து 11/2 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து x = 3 + b/2 இந்த 2 வந்து என்ன எக்ஸோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிறேன், ஒய்யோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துறான் பாரு 2x + 2y + 1 = 0. 2xோட வேல்யூ 3 + b/2 + 2 × yயோட வேல்யூ 11/2 + 1 = 0. இந்த 2 அந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். 3 + b ப்ளஸ் இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா 11 + 1 = 0. b அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11 + 1 12 12 + 3 வந்து 15 = 0. இந்த 15 இந்த சைடு இருந்துச்சுன்னா -15. b = என்ன ஆன்சர் வருதுன்னா -15. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 5.14 find the point which divides the line segment joining பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட் வந்து -11, 4 and b வந்து 9, 8 into 4 = 40ன்னு கொடுத்துறான். 4 = 40. இப்போ ஏங்கிற பாயிண்ட் இங்கே நோட் பண்ணிவிட்டு அங்கே பிங்கிற பாயிண்ட் எடுத்துகிறேன். 4 = பண்ணி இது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டு BQRன்னு எடுத்துகிறேன். இப்போ பாட்டுனா இது 1வது பாட்டு, இது 2nd பாட்டு, இது 3rd பார்ட்டு, இது 4th பார்ட், 4 பாட்டு வருது. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏபிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா என்ன கிடைக்குன்னா Q கிடைக்கும். இப்போ ஏவுக்கும் Qவுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா B கிடைக்கும். அடுத்து Qவுக்கும் Bக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா Rங்கிற பாயிண்ட் கிடைக்கும். அவ்வளோதான். இது மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் இதுவும். இப்போ ஏபிங்கிற பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 11, 4 இருக்குது. பிங்கிற பாயிண்ட் வந்து 9, 8 ஏங்கிற பாயிண்ட் வந்து x1 y1 இதில் வந்து x2 y2 பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா Q இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. Qங்கிற மிட் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன்.
க்யூங்கிற பாயிண்டில் என்ன இருக்குது எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ரெண்டு ஆட் பண்ணிட்டேன் x1 + x2/2 y1 + y2/2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணோம்னா இப்போ x1 + x2/2னா -11 + 9/2ன்னு வரும். y1 வந்து 4 + 8/2ன்னு வருது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா -11 + 9 என்ன வரும் -2/2. 8 + 4 வந்து 12/2. இதை கேன்சல் ஆச்சுன்னா -1. இதை கேன்சல் ஆச்சுன்னா 6 மட்டும் வருது. க்யூங்கிற பாயிண்ட் மட்டும் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவுக்கும் க்யூக்கும் மிட் பாயிண்ட் என்ன கிடைக்குது பிங்கிற பாயிண்ட் இருக்குது. பி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏக்யூ மட்டும் இருக்குது. ஏக்யூவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏங்கிற பாயிண்ட் என்ன இருக்குது -11, 4 இருக்குது. க்யூங்கிற பாயிண்ட் வந்து -1, 6 இருக்குது. இப்போ இதுக்கு பி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா வேணால் எழுதிடலாம். x1 + x2/2 y1 + y2/2ன்னு எழுதிடலாம். இல்லை ஸ்ட்ரெயிட் எழுதுனா என்ன இருக்குது பாரு -11 -1/2 4 + 6/2 வருது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருது -12/2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 - 6னா மைனஸ் வந்து 4 + 6 வந்து 10/2ன்னு வருது. இப்போ -12/2 கேன்சல் ஆச்சுன்னா -6, 10/2 கேன்சல் ஆச்சுன்னா 5 மட்டும் வருது. இப்போ ஆர் இஸ் தி மிட் பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ க்யூக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா ஆருங்கிற பாயிண்ட் இருக்குது. ஆர் இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்குது க்யூ பி இது மட்டும் இருக்குது. க்யூங்கிற பாயிண்ட் என்ன இருக்குது க்யூங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற பாயிண்ட் வந்து -1, 6. அடுத்து பிங்கிற பாயிண்ட் என்ன இருக்குது 9, 8 இருக்குது. ரெண்டையும் ஆர் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இதுக்கு பாருங்கள் அதேமாதிரி தான் x1 + x2/2 y1 + y2/2ன்னு வரும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் -1 + 9/2 அடுத்து 6 + 8/2 வருது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 9 - 1 8/2 8 + 6 வந்து 14/2ன்னு வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 8/2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வருது 4 வருது. 14/2 கேன்சல் ஆச்சுன்னா 7 வருது. இந்த சம் வந்து இவ்வளோதான். 4 ஈக்குவல் பார்ட் அப்படின்னா நல்லா தெளிவாக பார்த்துக்க. இதில் இருக்குது ஒரு லைன் இருக்குது. இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி இதில் 3 பாயிண்ட் இருக்குது. பி இருக்குது, அடுத்தது க்யூ இருக்குது, அடுத்தது ஆர் இருக்குது. இப்போ ஏபிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா க்யூங்கிற பாயிண்ட் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவுக்கும் க்யூக்கும் கண்டுபிடிச்சோன்னா பிங்கிற பாயிண்ட் கிடைச்சி. அடுத்து க்யூக்கும் பிக்கும் கண்டுபிடிச்சோன்னா என்னங்கிற பாயிண்ட் கிடைக்குது ஆறுங்கிற பாயிண்ட் கிடைக்குது. இது நல்லா தெளிவாக இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தது ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ண பாரு. ஃபஸ்ட்டுலேருந்து ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து m of x, y ஈக்குவல் டு m of ப்ராயில் x1 + x2/2 y1 + y2/2ன்னு இருக்குது. இல்லை எக்ஸாம்பிள் 5.12 பாரு. இதை பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் இது வந்து சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஏபினுடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து உனக்கு கொடுத்துட்டாங்க 5, -6ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏங்கிற பாயிண்ட் மட்டும் தேவை. இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சென்டர் பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 3, -4 கொடுத்துறாங்க. 3, -4 ஏங்கிற பாயிண்ட் இது தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து பிங்கிற பாயிண்ட் உனக்கு கொடுத்துட்டாங்க. என்ன பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 5, -6 வந்து உனக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா நமக்கு எது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஏங்கிற பாயிண்ட்டு. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கிறேன். இப்போ m of x, yயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து x2, y2 மட்டும் இதில் கண்டுபிடிச்சினா போதும் இந்த சம்மில். நெக்ஸ்ட் சம் பாரு. இதில் வந்து ஃபஸ்ட்டு சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. எல்லாம் ஒரு சம் பார்த்தோம்னா இதில் கஷ்டமான இருக்குது மட்டும் ஒரு சம் ரிவிஷன் பண்ணலாம். இந்த தேர்ட் ஆப்ஷன் மட்டும் பாரு. a, b x1 y1 எடுத்துக்கிறேன். இல்லை a + 2b வந்து x2ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்த 2a - b வந்து y2ன்னு எடுத்துக்கிறேன். இது ஃபார்முலா எழுதிக்கிறேன். இதில் ஃபார்முலா எழுதிட்டுனா இதில் x1a அடுத்து x2 வந்து a + 2b/2 அடுத்து வந்து y1 வந்து b + 2a - b/2 இருக்குது. அடுத்து a + a 2a + 2b/2ன்னு இருக்குது. அடுத்து இந்த b கேன்சல் ஆச்சுன்னா இங்கே என்ன இருக்குது 2a/2ன்னு வருது. 2ம் 2ம் கேன்சல் ஆகிடுது. இதில் ரெண்டுலேயும் காமனாக வந்து 2 வெளியே எடுத்துக்கிட்டோன்னா a + b/2 a மட்டும் வருது. இந்த ஏவும் கேன்சல் ஆச்சுன்னா a + b a மட்டும் வருது. நெக்ஸ்ட்டு பாரு. இதில் வந்து செகண்ட் சம் செஞ்சுரு சிம்பிளானதான். ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் பாரு. ப்ராக்டிஸில் இருக்கிறது நோட் டைம் போகலாம். m of x, y ஈக்குவல் டு m ப்ராயில் x1 + x2/2 y1 + y2/2 இருக்குது. இப்போ 1/2 + 3/2 இருக்குது. -3/7 -11/7 டிவைட் வந்து 2 இருக்குது. இப்போ
இப்போ 1 + 3 வந்து 4/2 டிவைட் 2 இருக்குது, கமா -3 -11 -14/7/2 இருக்குது. இப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா 2/2, கமா இது கேன்சல் ஆச்சுன்னா -2/2 இருக்குது. இதை கேன்சல் ஆச்சுன்னா 1, -1 மட்டும் இருக்குது இந்த பாட்டம். அடுத்தது செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்த மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 5.13 பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. பேரில் வராமல் வந்து வேல்யூ மட்டும் XY கேட்டுக்கிறாங்க. த மிட் பாயிண்ட் ஆஃப் AC கண்டுபிடிக்கிறது, த மிட் பாயிண்ட் ஆஃப் BD கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து XY மட்டும் கண்டுபிடிச்சினா போதும். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இது X1 Y1, இது X2 Y2ன்னு எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ இது மிட் பாயிண்ட், இது ஃபார்முலா 3 + B/2, அடுத்து 4 + 7/2 இருக்குது. 3 + B/2 Xம், இது வந்து 4 + 7/2 வந்து Y. இந்த இடத்துல என்ன வரணும் உனக்கு X, Yன்னு எழுதிக்க. X வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல் 3 + B/2, Y வந்து எது இருக்குது 11/2க்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 2X வேல்யூ 3 + B/2, 2 + 2 × Y வந்து 11/2 + 1 = 0. இந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா 3 + B + 11 + 1 = 0. ஆனால் 3 + 11 14, 14 + 1 15. ஆனால் B + 15 = 0. B ஓட வேல்யூ வந்து -15. நெக்ஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துட்டாங்க 4 = 40ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஏங்கிற பாயிண்ட்டு கொடுத்துட்றாங்க. இங்கே பிங்கிற பாயிண்ட்டு 4 = 40னா B இருக்குது, Q இருக்குது, அடுத்து R இதேமாரி பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏபிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சின்னா Qங்கிற பாயிண்ட் கிடைக்கும். அடுத்து வந்து ஏவுக்கும் Qக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சின்னா B கிடைக்கும். அடுத்து Qக்கும் Bக்கும் கண்டுபிடிச்சின்னா மிட் பாயிண்ட் என்ன கிடைக்குது Rங்கிற பாயிண்ட்டு கிடைக்குது. இவ்வளோதான் இந்த சம்மு. இதை பார்த்தீங்கன்னா போதும். இது 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு